யானைக்கு அமைத்த மின்வெளியில் சிக்கி உயிரிழந்த கிளி விசாரணையில் வனத்துறையினர். கோவை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள சுற்று வட்டார கிராம பகுதியில் கடந்த சில மாதங்களாகவே காட்டு யானைகள் விவசாய நிலங்களுக்குள் மற்றும் வீடுகளுக்குள் புகுந்து பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள், வீடுகளில் வைக்கப்பட்டுள்ள உணவுப் பொருட்கள் மற்றும் கால்நடைகளுக்கு வைத்திருந்த தீவனங்களை தின்று சேதப்படுத்தி வருகின்றது. அதனை தடுக்கும் விதமாக அப்பகுதியில் உள்ள விவசாயிகள் தோட்டங்களுக்குள் யானை புகுந்து விடாமல் இருக்க சிலர் மின்வெளி அமைத்து பயிர்களை பாதுகாத்தும் வருகின்றனர். மேலும் அப்பகுதியில் உள்ள தொழிற்சாலைகளிலும் திருட்டு போன்ற சம்பவங்களை தடுத்து நிறுத்த மின்வெளி அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கோவையிலிருந்து கேரளா மாநிலம் ஆனைக்கட்டிக்கு செல்கின்ற சாலையில் உள்ள மாங்கரை அருகே டைமண்ட் ஃபேக்டரி உள்ளது. அந்த வளாகத்தில் விவசாய பயிர்களும் பயிரிடப்பட்டுள்ளது. வன விலங்குகள் மற்றும் திருடர்கள் உள்ளே வராமல் தடுப்பதற்காக அமைக்கப்பட்டிருந்த மின்வெளியில் அப்பகுதியில் பறந்து கொண்டிருந்த கிளி ஒன்று அந்த மின்சாரம் பாயும் வேளியில் அமர்ந்துள்ளது. அப்பொழுது அந்த மின்வெளியில் பாய்ந்து கொண்டிருந்த மின்சாரம் தாக்கி உயிரிழந்தது. இது குறித்து அப்பகுதிக்கு சென்ற ஒருவர் இது குறித்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் கிளியை கைப்பற்றினர். பின்னர் இரவு நேரத்தில் மின்சாரம் தாக்கிதான் கிளி உயிரிழந்ததா அல்லது பகல் நேரத்தில் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்ததா என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அப்பகுதியில் வனவிலங்குகள் நடமாட்டத்தால் இரவு நேரங்களில் மட்டும் மின்வெளியில் மின்சாரத்தை பயன்படுத்த வேண்டும் என்றும் ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும், பகல் நேரங்களில் மின்சாரம் பாய்ந்துதான் கிளி உயிரிழந்ததா என்பது குறித்து விசாரணை நடத்தி வருவதாக வனத்துறையினர் தெரிவித்தனர்.